Hello students, welcome to my channel. 12th standard Maths Chapter 7 Application of Differential Calculus. Example 7.4. A particle moves so that the distance moved is according to the law S of t is equal to t cube by 3 minus t square plus 3. At what time the velocity and acceleration are 0? So question என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு பார்ட்டிக்கல் ஓகேவா நான் என்ன எடுத்துக்கிறேன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் எடுத்துக்கிறேன் ஓகேவா ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆகுது ஸோ கார் மூவ் ஆகுறத நம்ம எடுத்துக்கலாம் அப்படி கார் மூவ் ஆகும் போது டிஸ்டன்ஸ் இஸ் மூவ்டு அப்ப டிஸ்டன்ஸ் என்ன ஆயிட்டு இருக்கும் போயிட்டு இருக்குமா மூவ் ஆயிட்டு இருக்கும் அக்கார்டிங் டு த லா ஸோ கார் மூவ் ஆயிட்டு இருக்கும் போது டிஸ்டன்ஸும் மூவ் ஆயிட்டு இருக்கும் அது ஒரு லா மாதிரி கொடுத்துருக்காங்க என்னன்னா S of t Sன்றது டிஸ்டன்ஸ் குறிக்கும் Tன்றது சம் டைம் குறிக்கும் equal to t cube by 3 minus t square plus 3. So இந்த ஃபங்க்ஷன் வச்சு தான் நம்ம பண்ண போறோம். At what time the velocity and acceleration are 0? So என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா velocity acceleration 0ன்னு இருக்கும்போது டைம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா distance moved in time t is s distance என்னன்னு சொன்னா s ன்னு சொன்னா so s is equal to function எழுதிக்கலாமா t cube by 3 minus t square plus 3 இதுல velocityனா ஸ்பீட குறிக்கும் acceleration என்னன்னா இப்போ நம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்பீடு வந்து ஒரே மாதிரி இருக்காது இல்லையா ஸ்பீடு வந்து என்ன ஆகும் வேரி சேஞ்ச் ஆகுமா சோ அததான் குறிக்கிறதுக்கு பேரு acceleration amount of speed ஸ்பீடோட அமௌண்ட்டை மெஷர் பண்றது சில இடங்கள்ல வந்து இப்ப கார் வந்து மூவ் ஆயிட்டே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சம் டிஸ்டன்ஸ்க்கு அப்படி போயிட்டே இருக்கும்போது சில இடத்துல அதோட ஸ்பீடு வந்து ஃபாஸ்டா இருக்கும் சில இடத்துல எப்படி இருக்கும் ஸ்லோவா இருக்கும் சரிங்களா சோ கிலோமீட்டர் ஸ்பீட் ஆஃப் கிலோமீட்டர் சேஞ்ச் ஆகுதுங்க சோ அதை மெஷர் பண்றதுக்கு பேர் தான் acceleration சரிங்களா சோ இப்ப ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் எழுதியாச்சு என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க velocity கேட்டிருக்காங்க நம்ம சேஞ்ச் கண்டுபிடிக்கணும் ஓகேவா at what time the velocity வந்து 0வா இருக்கும் போது டைம் வந்து என்னன்னு கேக்குறாங்க அப்போ velocity 0வா இருக்கும் போது அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் சம் சேஞ்ச் அங்க நடக்குது அப்ப என்ன பண்ணோம் velocity என்னும் போது velocity at time t is v of t ன்னு எடுத்துக்கலாமா அப்போ ds by dt v of t velocity நான் கண்டுபிடிக்க போறேன் velocity இங்க வந்து ஸ்பீடோட இது சேஞ்ச் ஆகுதா அந்த டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுதா அதனால ds by dt ன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா சோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா 1/3ன்றது கான்ஸ்டன்ட் அப்படியே எடுத்துக்கலாம் அடுத்தது t cube இருக்கா t cube இப்போ x power n into dx னா n into x power n minus 1 அதே மாதிரி t cube into dt என்ன பண்றோம் நம்ம t ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம் t ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம் சரியா அதனால தான் t cube dt அப்ப என்ன வரும் ஃபர்ஸ்ட் 3 into t to the power of n ன்றது 3 minus 1 so 3t square ஓகேவா என்ன வரும் 3t square minus அதே மாதிரி t to the power of 2 இது டிஃபரன்ஷியேட் பண்ணா t square into dt 2 into t 2 to the power 2 minus 1 so 2 to the power of 2t 2 minus 1 1 so 2t இப்போ 3 cancel ஆயிடும் t square minus 2t அச்சா அடுத்து என்ன கேட்டிருக்காங்க acceleration கேட்டிருக்காங்களா acceleration ஸ்பீடோட அமௌண்ட் என்ன சொன்னா அப்போ velocity என்ன பண்ணணும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் acceleration at time t is acceleration ஏன்னு டினோட் பண்ணலாம் so dv by dt ன்னு போடலாமா dv by ஏன்னா நம்ம என்ன பண்றோம் இதுதானே டிஃபரன்ஷியேட் பண்றோம் அதனால dv by dt velocity டிஃபரன்ஷியேட் பண்றோம் s கிடையாது velocity இத ஞாபகம் வச்சுக்கோங்க velocity டிஃபரன்ஷியேட் பண்ணனும்னா
நம்ம இந்த ஸ்பீடோட இதை எடுத்து எழுதணும். சரியா? அதுவே அக்ஸலரேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வெலாசிட்டியோட இதை எடுத்து எழுதணும். சரியா? ஈக்குவல் டு இப்போ டி ஸ்கொயர் இருக்கா, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2t மைனஸ் இது கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது we will get 1. so 2t minus 2. ஓகேவா? ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, வெலாசிட்டியும் அக்ஸலரேஷனும் 0ன்னு இருக்கும்போது டைம் என்னன்னு கேட்டிருக்காங்களா? அப்ப இது என்ன பண்ணலாம்னா, therefore the velocity is 0. ஓகேவா? வெலாசிட்டி வந்து 0. ஸோ நம்ம வெலாசிட்டி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், t ஸ்கொயர் மைனஸ் 2t. அதை இங்க எழுதலாமா? t ஸ்கொயர் மைனஸ் 2t ஈக்குவல் டு 0. வெலாசிட்டி 0ன்னு இருக்கு. அப்ப டைம் என்னன்னு கேக்குறாங்க. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், t கண்டுபிடிக்கணும். ரெண்டு டேர்ம்லயுமே t காமனா வெளியே எடுத்துட்டா இங்க ஒரே ஒரு t இருக்கும், மைனஸ் இங்க 2 மட்டும் இருக்கும், ஈக்குவல் டு 0வா? t இன்டூ t மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. ஸோ இந்த 0வை t-க்கும் எடுக்கணும், அதே மாதிரி t மைனஸ் 2க்கும் எடுக்கணும். சரியா? t ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று எடுக்கணும், அப்புறம் t மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. சரியா? ஏன்னா இந்த 0ன்றது ரெண்டுத்துக்குமே காமனா. இப்ப என்ன ஆகும், இப்போ t மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னா t ஈக்குவல் டு இந்த மைனஸ் 2 சைட் போயிடுச்சுன்னா பிளஸ் 2 ஆயிடும். சரிங்களா? அப்போ வெலாசிட்டி 0ன்னு இருக்கும்போது டைம் என்னவா இருக்கும், 0 2. அடுத்தது அக்ஸலரேஷன் 0ன்னு சொன்னோமா, அக்ஸலரேஷன் இஸ் 0. அப்ப அக்ஸலரேஷன் 0வா இருக்கும்போது டைம் என்னன்னு கேக்குறாங்க. அக்ஸலரேஷன் என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி 2t மைனஸ் 2. therefore 2t minus 2 equal to 0. ரெண்டு டேர்ம்லயுமே 2 காமனா இருக்கு, அப்போ t minus 1 equal to 0. இப்போ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். 2 into t 2t minus 2 into 1 2. t minus 1 is equal to இங்க 0க்கு இங்க 2 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், டிவைட் ஆகும். ஸோ 0 by 2 0வா? நெக்ஸ்ட் t equal to இங்க மைனஸ் 1 இருக்கு, ஈக்குவல் அந்த சைடு வரும்போது பிளஸ் 1.